வணக்கம் நண்பர்களே, இயற்கை இளமை சேனலில் மீண்டும் உங்கள் கவிதா. எல்லோரும் எப்படி பார்க்கீங்க? நல்லா இருக்கணும். அதை எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்பேன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் 65 பவுட்ரு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ப்பா. அதில் வந்து நம்ம வந்து எறாவை வந்து ஒரு டவா ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு நான் ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். இதேமாரி சின்ன சின்ன எறாவில் தான் செஞ்சு பார்த்தப்போ ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் பெரிய எறாவிலையும் செய்யலாம், சின்ன எறாவிலையும் செய்யலாம். இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, எறாவை க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பவுட்ரு போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் அரைச்சதை போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு பிரெட் காம்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரெட்டோடைய தூள் அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும்ப்பா. இதுக்கு வந்து லெமன் மட்டும் புழிஞ்சு எடுத்துக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக நம்ம மழன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் காம்ஸில் போட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம தோசைக்கல்லில் மீன் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி போட்டு வறுத்துக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு கவிதா எண்ணெயில் போட்டால் நல்லா தானே இருக்கும்னு கேட்டிங்க. சூப்பராக இருக்கும்பா எண்ணெயில் போட்டால். ஆனால் ஹரிபிரதீஷை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டவாவில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் நல்லா சூடு பண்ணிவிட்டு எறாவை ஒன்று போல் அழகாக அடுக்கிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா செவந்ததுக்கப்புறமா இது முக்கியமாக வந்து ஸ்லோவிலே வைங்கப்பா. ஏன்னா நம்ம வந்து இது வந்து எறாவை அப்படியே வாங்கி வந்து க்ளீன் பண்ணி நடுவில் இருக்கிற குடலை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சோம். ஏன்னு கேட்டிங்கன்னா லெமன் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு தான் செஞ்சுருக்கோம். அதேமாதிரி இஞ்சியும் பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன்ப்பா நான். இப்போ நீங்கள் வந்து இதை ஸ்லோ குக்கிங்கில் பண்ணக்குள்ளே என்ன ஆகுனா, எறாவில் வந்து விடுற தண்ணி அப்புறம் நம்ம போட்ட எல்லா மசாலோடு சேர்ந்து அது ஸ்லோவாக வேகும்போது என்ன ஆகுனா, சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா மொறுன்னு இருக்கும். நம்மளுடைய சிக்கன் 65 மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இந்த மாதிரி கனவா, கடம்பா, நண்டு உதிர்த்து இந்த மாதிரி நான் செய்வேன். சின்ன எறாவில் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. அதனால் இந்த சின்ன எறாவில் நாங்கள் செய்வோம். உங்களுக்கு பெரிய எறா இந்த மாதிரி என்ன மாதிரி சின்ன எறாவிலையும் செய்யலாம், இல்லை மீடியம் சைஸில் ஒரு எறா கிடைக்கும் அதுலேயும் செய்யலாம். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கப்பா. ஒரு விஷயமும் நான் சொல்கிறதுல வந்து இதில் வந்து செலவுத்தூள் கூட நான் போட்டு இந்த மாதிரி வறுத்துருக்கேன். எங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு வாட்டியும் ஒரு மசாலாவும் அதுக்கோசம் தான் நான் ஆஃபரே போட்டிருக்கேன். ஒரு மசாலாவில் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் எதில் பிடிக்குது, எதில் சாப்பிட்டா ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னு தெரியறதுக்கோசம் தான் நான் நிறையா ஆஃபர் கொடுத்துருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா இப்போயும் நான் சேலஞ்ச் வச்சு சொல்கிற ஒரு விஷயம், எந்த வித கலர் கிடையாது, கெமிக்கல் கிடையாது. யார் எது கேட்குறாங்களோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்ப்பா. இந்த சிக்கன் 65 மசாலா ஒரு வாட்டி வாங்கி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னுடைய மசாலா ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மாதத்துக்கு 575 ரூபா ஆஃபர் கொடுத்தேன்னா அதே மாதிரி அடுத்த மாதமும் இருக்குது. யாருக்கு எந்த மசாலா வேணும்னு கேட்குறீங்களோ அந்த மாதிரி கொடுப்பேன். 100 கிராம் 200 கிராம் அந்த மாதிரி பாக்கெட்டில் போட்டு கொடுத்துட்ருக்கேன்ப்பா. லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சமாக ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி மேலாப்பில் தூவிட்டு சும்மா ரசம், சாம்பார் சாதத்துக்கெலாம் இதோட சைட் டிஷ்ஷாக அருமையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.